ஹலோ, வணக்கம் தோழர்ஜி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது போலதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளும். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், 200 தொகுதிகளில் நான் வெற்றி பெறுவேன் என்று. நகைச்சுவையாக இருக்கிறதோ, சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ நமக்கு தேவையில்லாத விஷயம். பொதுமக்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். உண்மையிலே திமுக 200 தொகுதியில ஜெயிக்குமா? மறக்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், 210 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். உண்மையிலே 210 தொகுதியில வெற்றி பெறுமா, 10 தொகுதியில வெற்றி பெறுமான்ற கருத்துக்களை நாம சொல்றதை விட நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. திரு என்டிஏ கூட்டணி இதனுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள், வேற யாரோ தலைவரா இருப்பாங்க, ஆனா பொதுமக்கள் அனைவருக்கும் அமித்ஷாவை மட்டும் மோடியை தெரியும். மற்றவங்க எல்லாம் டம்மி வந்து போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேர் தான் ஒரு முன்னணி தலைவர்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட கருத்து இருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் அவங்க தலைமையில என்டிஏ கூட்டணி தமிழகத்துல 170 இருந்து 180 வரைக்கும் நாங்க ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம்னு ஒரு சவால் விடுறாரு. உண்மையிலே 170 180 தொகுதியில அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? ஏன்னா நீங்க தான் வாக்காளர்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா தளபதி திரு விஜய் அவர்கள், அவரையும் நம்ம யாரையுமே குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது. அவரை மோசமா போறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. அவரு எத்தனை தொகுதிகளில் வெளிப்படுவாரு, எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தபடியா திரு சீமான் அவர்கள், அவர் 8ல இருந்து இந்த முறை ஒரு 5% வருவாரு. அவருக்கு இது வரைக்கும் இத்தனை தொகுதிகள்ல நான் வெற்றி பெறுவேன்ற உண்மையை பொய் அவர் பேசினதே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அது பி கிளாஸ் குதிரைன்னு சொல்லி, அது கிரேடுக்கு எல்லாம் ஓடாது. இருந்தாலும் அந்த கும்பல்ல ஒரு தனித்துவமா இன்னை வரையில நிக்கிறாங்க அந்த நாம் தமிழர்கள் தம்பிகள் போது உண்மையிலேயே நம்ம அவங்கள பாராட்ட வேண்டியது. இப்போ உங்ககிட்ட தான் அந்த முடிவு இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. யார் தோப்பாங்க யார் ஜெயிப்பாங்கன்றது முடிவு பண்ண போறது வாக்காளராகிய நீங்கள் தான். உண்மையிலேயே திமுக 200 ஜெயிக்குமா 20 ஜெயிக்குமா நீங்க தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா 210, ஏன்னா போன முறை உளவுத்துறை சொல்லிச்சு 136 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லி சொன்னார். அது அவருடைய நம்பிக்கை. சிங்கிள் பர்சன்ட் மெஜாரிட்டி உள்ள ஒரே கட்சியா தான், ஒரே ஒரு தனித்துவம். அவர் ஒரு ஜெயலலிதாவோ திரு எம்.ஜி. ராமச்சந்திரனோ கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? 210 ஜெயிப்பாரா? அதுக்கு அடுத்தபடியா திரு என்டிஏ திரு அமித்ஷா அவர்கள் 180 தொகுதிகள்ல நாங்க என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல ஜெயிப்போம்னு சொல்லி அவரு ஒரு கருத்து சொல்றாரு. இப்போ உங்களுடைய மறக்காம தயவு செய்து உங்களுடைய பதிவுகளை நீங்க போடுங்க. ஏன்னா அவருடைய நம்பிக்கையை நாம கெடுக்க கூடாது. உங்ககிட்டயே அந்த பதிலை விடுறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.